தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. ஒரு வீட்டில் இன்னைக்கு கஷ்டங்கள், துன்பம், நீங்காத ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, முதல்ல வீட்டில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். முதல்ல நம்ம வீட்டில் என்ன செய்யணும்? ஒரு வீடு, நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கிறோம். ஒரு வீடுனா என்ன செய்யணும்? வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், என்னோ பண்ணுறோம். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் நீங்களே, தரித்திரம் நீங்களே, செல்வ கடாட்சம் இல்லை. முந்தைய பதிவுகளோடு சொல்லியிருப்பேன். வணக்க வழிபாடுகள் தான் இதுக்கு ஒன்றுக்கு ஆதாரமாக இருக்குது. எப்படி ஒரு மனிதனுக்கு வியாதியை தீர்க்கிறதுக்கு மாத்திரை மருந்துகள் தேவையில்லையா? ஒரு வியாதி வந்துருச்சு, அந்த வியாதியை நம்ம போக்கிக்கிடணும் அப்படின்னா அதுக்கு வைத்தியம் தேவை. அந்த வைத்தியம்தான் மாத்திரை மருந்துகள். அதே தான் இந்த வழியிலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், அது சாதக ரீதியாகவோ அல்லது என்னவாக இருந்துட்டு போகுது, எல்லா வணக்க வழிபாடுகளும் எல்லா மதத்தாரும் அதிகாலை நேரத்திலே வணங்கணும் அப்படிங்கிற முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நாம் அதை கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிற முதல் விஷயம். இந்த அதிகாலை வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சில விதிகள் இருக்கு. அதிகாலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். மற்ற வணக்க வழிபாடுகளில் அந்த மூர்த்த நேரங்களை குறிப்பிடலை. ஆனால் என்ன சொல்கிறாங்க? அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள்லாம் இறைவனை நோக்கி இப்படியெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யணும், மனங்கள் நினைக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே நம்ம பேச வேண்டாம். அதிகாலை நேரத்திலே வழிபாடுகள் செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அது எப்படி செய்ய வேண்டும், இதை நான் 3 பதிவுகளை உங்களுக்கு நான் தரேன். முதல் பதிவு, அதிகாலை நேரம். எந்த நேரம்? உங்களுக்கு அதிகாலை நேரம், இந்த சேவல் கூவுற நேரம்லாம் அதிகாலை நேரம் தான். நம்மளால சொல்லுவோம் முதல் சாமம், 2ஆம் சாமம் சொல்லி கோழி குவிச்சிட்டா இருந்துச்சுட்டா அப்படிம்பாங்க. அந்த அதிகாலை நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தினால் நமக்கு எப்படி நம்ம வீட்டில் என்ன செய்யும்? நமக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள்லாம் இருக்குது. பணத்தினால கஷ்டம் இருக்குது, நோயினால கஷ்டம் இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு வழி இருக்கா? இருக்குது. அந்த வழியை தான் எல்லாரும் கடைப்பிடிப்பீங்க. அது இன்னும் நான் உங்களுக்கு காணித்திரமா அழகாக சொல்லித்தரேன். அதிகாலை நேரத்தில் நீங்கள் எல்லோரும் எந்திரிச்சு, ஒரு வீட்டுக்கு ஒரு நபராவது எந்திரிச்சிடணும். நாங்கள் நைட்டில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு விஷயத்தை அடையணும்னா நம்ம ஏதாவது ஒன்று இழந்து தானே ஆகணும். அந்த வகையில் அதிகாலை நேரத்தில் முடிந்த வரை 3 to 5க்குள்ளே நீ எந்திரிக்க கற்றுக்குங்க. அந்த எந்திரிச்ச உடனே என்ன செய்யுங்க அப்படின்னா, முடிந்த வரை குளிச்சிருங்க. 100க்கு 99% குளிச்சிருங்க. குளிக்க முடியாதவர்களுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆனால் அதையே பயன்படுத்தாதீங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வெந்நீரில் சுடுதலில் குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் ஒரு பூஜை அறைன்னு வச்சுருப்பீங்க இல்லையா? ஒரு சாமி படமாவது வச்சுருப்பீங்க. அந்த சாமி படம் பூஜை அறை எப்படி இருக்கணுங்கிறது அப்படி சொல்லித்தரேன். அந்த பூஜை அறையில் விளக்கேற்றணும். நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா எண்ணெய் தீபம் ஏற்றுக்கலாம். ஆனால் சுத்தமான எண்ணெயில் ஏற்றணும். அந்த எண்ணெய் தீபம் ஏற்றுறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கலப்படமான எண்ணெய்களை ஏற்றக்கூடாது. அந்த கலப்படமான எண்ணெய்களில் லட்சுமி கடாட்சம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான். அதனால் அதை செய்யாதீங்க. சுத்தமான எண்ணெய், அது நல்லெண்ணெய் இருக்கலாம், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி. நெய் பசு நெய், அந்த கடையில் கிடக்க சிலையில் வாசமே வராது. அந்த வீட்டுக்குள்ளே அந்த வாசம் வரணும். காலையில் எந்திரிங்க, நேரமாக எந்திரிங்க, குளிங்க. அந்த சுவாமிக்கு விளக்கு போடுங்க. உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒரு சாமி படமாவது வச்சுருப்பீங்க. அது எத்தனை சாமி வச்சுருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அங்கே ஒரு விளக்கு போடுங்க. ஒரு சின்ன அகல் விளக்காவது போடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். விளக்குகள் அதிகமாக போகிறதுனால நன்மைகள் அதிகமாக தான் இருக்குது. அந்த விளக்குகள் எப்போதும் எப்படி சுத்தமான விளக்குகளாக இருக்கணும். ஒரு அகல் விளக்காக இருந்தால் கூட 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு அதை சுத்தம் பண்ணிடணும். ஏன்னா அது என்ன படிஞ்சு போயிருக்கு இல்லையா, கழும்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. விளக்கு, ஒரு தீபம் ஏற்றுங்க. உங்களால் முடிந்த, அதாவது உங்கள்கிட்ட இருக்குது பட்சத்தில் மலர் சாத்துங்க. அந்த சுவாமிகளுக்கு மலர் சாத்தி நீங்கள் அதை வழிபாடு செய்யுங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்னோர்களும் சரி, எல்லாருடைய அந்த வணக்க வழிபாடுகளிலும் இந்த அதிகாலை நேரத்தில் தேர்ந்தெடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. பூகோள அடிப்படையில் இன்னொரு காரணம் இருக்குது. அதாவது காலையில் இந்த நவகோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகாதிபத்தியம் ஒரு சில சூட்சும விதிப்படி நிறைய நன்மைகளை கொடுக்கும். அந்த நேரத்தில், அதிகாலை நேரத்தில், அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு விளக்கேற்றிட்டு வெளியில் போய் உங்கள் வீட்டில் மொட்டை மாடி போங்க. வெளியில் போய் அந்த வானத்தை நோக்கி இருகரம் கூப்பி 5 நிமிஷம் எந்த காயத்ரி மந்திரத்தினாலும் சொல்லலாம். எந்த தெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரங்களோ அல்லது ஸ்லோகங்களோ எதை வேணாலும் சொல்லலாம். சொல்லிட்டு கைகூப்பி ஒரு 5 நிமிஷம் நின்றுங்க.
5 நிமிஷம் நீங்கள் வெளியில் நிற்கிற பொழுது உங்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அனுக்கிரகம் கிடைக்கும். அந்த 5 நிமிஷம் நின்றுட்டு வந்து உங்கள் பூஜையில் நீங்கள் வணங்கக்கூடிய இடத்துல சாமி கும்பிடுங்க. நீங்கள் வர்றீங்க இல்லையா, அங்கேருந்து வீட்டை விட்டால் போது உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு இல்லையா, என்னுடைய குலதெய்வமே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா கூட உங்கள் முன்னோர்களுடைய யாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. உங்கள் குலதெய்வத்தை நோக்கி வாசப்படியில் இல்லைன்னா அந்த குலதெய்வத்தை நோக்கி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அந்த குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு பூஜையில் ஒரு 15 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. உங்களுடைய தேவைகள் பல கூடியா இருக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம். 15 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து கண்ணை மூடாதீங்க. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் செய்கிறது அது ஒரு காரியம் இருக்குது. ஆனால் கண்ணை திறந்துட்டு நீங்கள் என்ன தெய்வப்படம் வச்சுருக்கீங்களோ அந்த தெய்வப்படத்தை பார்த்து மனதார விண்ணப்பம் கொடுக்கணும். அன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார அவரிடத்துல விண்ணப்பம் வைங்க. அந்த தெய்வம் நிறைவேற்றி கண்டிப்பாக செய்யும். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு சென்று காலையில் எனக்கு லட்சங்கள் வரல, கோடிகள் வரல நினைக்க தொடர்ந்து செய்யும். உங்களுடைய வேதனைகளும் கஷ்டங்களும் தரித்திரங்களும் போகி லட்சுமி கடாட்சம் பெருகும் வரையிலே செஞ்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து செய்யுங்க. அதிகாலையில் வணக்கங்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, காலையில் முதலில் இறைவனை தேட வேண்டும். இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லணுங்கிறதான் அந்த வணக்க வழிபாடுனுடைய அது கண்டிப்பாக செய்யுங்க. இது நிறைய நன்மைகளை கொண்டு வரும். அதிகாலை நேரத்தில் விளக்கேற்று வீட்டில் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னா முழங்கால் ஜெபம் பண்ணுங்க. அல்லாஹ் அன்னைக்கு துவா பண்ணுங்க. யாரோ ஒருத்தங்க அதிகாலையில் இணைஞ்சு இறைவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பனி போல திருந்து வரும். சூரியனை கண்ட பனி போல ஓடிப்போய் அதிகாலை நேரத்தை பயன்படுத்திக்கங்க. நாங்கள் சொல்கிறது அதுதான். அந்த அதிகாலை நேரத்தில் உங்களுடைய தேவைகளை இறைவனிடத்தில் சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வரத்தை வாங்கிக்கோங்க. அதிகாலை நேரத்தை பயன்படுத்துங்க. விளக்கு கண்டிப்பாக எரியணும். வாசலில் கூட விளக்கேற்றலாம். தாராளமாக வாசலில் விளக்கேற்றுங்கள், வாசலிலும் விளக்கேற்றுங்கள். அது மகா சிறப்பு. இப்படியாக எல்லோரும் பயனடைய வேண்டும். ஓம் நம சிவாய்.